Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala rasulihi sayyidina Muhammadin sallallahu alayhi wa sallam ashrafil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah subhanahu wa ta'ala fil Qur'an al-Hamid. Bismillahirrahmanirrahim. فواعدنا موسى 30 ليلة وأتممناها ب10 فتم ميقات ربه 40 ليلة. وقال النبي صلى الله عليه وسلم أفضل أيام الدنيا أيام العشر فاكثروا فيهن التسبيح والتحميد والتهليل والتكبير. رواه أحمد الطبراني. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய நாட்கள் இன்ஷா அல்லாஹ் துவங்கும் நிலையில் இருக்கிறது. பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்களில், இடங்களில், நேரங்களில் சிலதை விட சிலதை அல்லாஹ் உயர்வாக மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே புனிதம் நிறைந்த இந்த துல்ஹஜ் மாதம், குறிப்பாக அதனுடைய ஆரம்ப 10 நாட்கள் மிக மிக சிறப்பானது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா அர்பஅத்துன் ஹுரும், சங்கை மிக்க 4 மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய 4 மாதங்களில் துல்ஹஜ் மாதமும் ஒன்றாக இருக்கிறது. அதே போல இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களுக்கு மார்க்கம் கொடுத்துள்ள அந்தஸ்துகளை, மார்க்கம் அதற்கு வழங்கியுள்ள மேன்மைகளை குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியிலே சங்கைக்குரிய மேன்மக்கள் நமக்கு மிக விரிவாக சொல்லித் தருகிறார்கள். புனித ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் எப்படி சிறப்பானதோ அதே போல இன்னும் சொல்ல போனால் அதைவிட ஒருபடி மேலாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்கள் அதைவிட சிறப்பானது என்றும் கூட சிலர் நமக்கு சொல்லித் தருவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாமின் ஐயாமின் அஹப்ப இலல்லாஹி மின் அஷரத்தி துல்ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களை விட அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமான நாட்கள் வேறில்லை என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ரப்புக்கு மிக பிரியமான, நேசமான, உன்னதமான நாட்களாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்கள் அமைந்திருக்கிறது. அதேபோல் கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 30 நாட்கள் நோன்பு வைத்தார் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொன்னான், வஅத்மம்னாஹா பி10, இன்னும் 10 நாட்கள் நோன்பு வைக்க சொல்லி அதை நாம் 40ஆக நிறைவாக்கினோம் என்று சொன்னானே, அந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்கள் என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த ஆரம்ப நாட்களிலே, துல்ஹஜ்ஜினுடைய இந்த ஆரம்ப நாட்களில் தான் கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா உரையாடினான், பேசினான் என்பதையும் பார்க்கிறோம். அதே போல கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்தின் மேன்மைக்காக அருளப்பட்ட பாக்கியம் நிறைந்த குர்ஆன் ஷரீஃப், இந்த உம்மத்தின் மேன்மைக்காக அருளப்பட்ட பாக்கியம் நிறைந்த குர்ஆன் ஷரீஃப் ஒரு குறிப்பிட்ட நாளை, ஒரு பகலை சுட்டிக்காட்டும். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதிது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய பகலில், இன்றைய நாளில் இந்த மார்க்கத்தை நான் நிறைவுபடுத்தினேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். உங்களுடைய தீனை நான் நிறைவுபடுத்தினேன் என்று மாத்திரமல்ல, இஸ்லாமை நடைமுறை மார்க்கமாக, இந்த தீனாக நான் கபூல் செய்தேன், பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அப்படி ரப்பினுடைய பொருத்தம் ஏற்பட்ட நாள் இந்த புனிதம் நிறைந்த இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த நாட்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன என்பதை நாம் புரிய முடிகிறது. சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே, சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே, வேறு எந்த நாட்களிலும் செய்ய இயலாத மார்க்கத்தின் புனிதமான அமல்கள், குறிப்பாக சில அமல்கள், மார்க்கத்தின் புனிதம் நிறைந்த குறிப்பான சில அமல்கள் இருக்கிறதே, இந்த நாட்களில் மாத்திரம் தான் செய்ய முடியும். குறிப்பாக ஹஜ் இருக்கிறது. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் வேறு எந்த காலத்திலும் செய்ய முடியாது. இந்த மாதத்தில் மாத்திரம்தான், துல்ஹஜ்ஜில் மாத்திரம்தான் செய்ய முடியும். அதே போல் குர்பானி என்பதும் வேறு எந்த மாதத்திலும், எந்த நாட்களிலும் கொடுக்க இயலாது. அது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த நாட்களில் தான், இந்த ஆரம்ப நாட்களில் தான் என்று சொன்னால், உலகத்தில் வேறு எந்த அமல்களையும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் செய்யலாம் என்று சொன்னால், இந்த 2 அமல்கள்
அது துல்ஹஜ் மாதத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான், வேறு எந்த நாட்களிலும் செய்ய இயலாது என்று சொன்னால் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மேன்மையும் அதனுடைய உயர்வும் நமக்கு புரிகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ அல்லாஹ்வுடைய ஷஆயிர்களை சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் இறையச்சத்தின் கல்புக்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே. 5 இடங்களில் குர்ஆன் ஷரீஃப் அப்படி ஷஆயிருல்லாஹ் என்று சுட்டிக்காட்டுகிறது. அந்த 5மே ஹஜ் தொடர்பானது என்று சொன்னால், அப்படியானால் அந்த இறையச்சம் உள்ள கல்பு நமக்கு வருவதற்கு புனிதமான இந்த நாட்கள் பிரதானமான காரணமாக இருக்கிறது என்பதையும் நமக்கு குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே, அதேபோல் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் ஃபஜ்ர் என்ற அந்த அத்தியாயத்தின் வழியாக வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய இந்த ஆயத்துகள் முழுவதுமே துல்ஹஜ் மாதத்தினுடைய மேன்மையை சொல்லக்கூடியது என்று சொல்வார்கள். வல் ஃபஜ்ர் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் நாள் ஃபஜ்ரின் மீது சத்தியம் அல்லாஹ் சொல்கிறான். வலயாலின் அஷ்ர் 10 நாட்களின் மீது, அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஷ்ஷஃபஇ வல் வத்ர் அதேபோல இரட்டைப்படையான நாள், ஒற்றைப்படையான நாள், அதாவது புனிதமான அரஃபாவுடைய நாளையும் அதற்கு அடுத்துள்ள பெருநாளையும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான் என்று நமக்கு இந்த ஆயத்தின் விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே இந்த புனிதமான நாட்கள் எவ்வளவு மேன்மையானது என்பதை இந்த ஆயத்து ஹதீஸ்களின் வழியாக மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய நமக்கு உயர்வின் வழியாக நமக்கு புரிய முடிகிறது. சங்கைக்குரியவர்களே, நம்முடைய அருமையான தாய் அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் திரு ஹதீஸை ரிவாயத்தின் வழியாக சொல்லி காண்பிப்பார்கள். இஜ்தமஅ ஃபீஹல் இபாதாத், எல்லா இபாதத்துகளும் இதிலே ஒன்று சேர்ந்திருக்கிறது இந்த நாட்களில் என்று சொல்வார். எல்லா இபாதத்துகளும் ஏனென்று சொன்னால் இதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இந்த காலங்களில் ஹஜ்ஜினுடைய காலமாக இருக்கிறது, குர்பானுடைய காலமாக இருக்கிறது, அதிகமாக திக்ர் செய்ய வேண்டிய காலமாக இருக்கிறது. எனவே எல்லா இபாதத்துகளும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நாட்களாக புனிதம் நிறைந்த இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்கள் அமைந்திருக்கிறது என்பதை நம்முடைய தாய் அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே, ரப்பு தந்த பாக்கியமாக நமக்கு ரப்பு தர இருக்கின்ற இந்த நாட்களை நாம் அல்லாஹ் தஆலாவுக்கு பொருத்தமான முறையிலே பேணுதலான நல்ல காரியங்களை நாம் செய்து அதை பாக்கியமான முறையில் ஆக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தரல வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இந்த நாட்களில் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? இந்த புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை சொன்னால், பிரதானமானது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், அஃதலு அய்யாமித் துன்யா, உலக நாட்களில் ஆக சிறந்த நாட்கள் அய்யாமுல் அஷ்ர், இந்த 10 நாட்கள். ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன தஸ்பீஹ வத் தஹ்மீத வத் தஹ்லீல வத் தக்பீர், இதில் அதிகமாக நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அதிகமாக நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அதிகமாக அல்லாஹு அக்பர் என்பதை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த நாட்களிலே இந்த 3ஆம் கலிமா என்று நாம் சொல்கிறோமே, இந்த கலிமாக்களை அதிகமாக நாம் சொல்ல வேண்டும், அதிகமாக நாம் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான். சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையும் நன்மையில் இருக்கக்கூடிய அந்த மீசானிலே அந்த தராசை நிரப்பமாக ஆக்கி காட்டுகிறது, அதை கணக்கு செய்கிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். எனவே எவ்வளவு நாம் அந்த வார்த்தைகளை சொல்கிறோமோ நம்முடைய நன்மையை அதிகரித்து காட்டும் அந்த வார்த்தைகள் என்பது நம்முடைய மீசானை கியாமத்தில் நமக்கு நன்மையை வலிமையாக ஆக்கி தரக்கூடிய அந்த மீசானில் நன்மை அதிகமாக்கி தரக்கூடியதிலே நிரப்பமாக்கி தரக்கூடியதில் இந்த வார்த்தைகள் என்று சொல்வார்கள். அதே போல தக்பீர் என்பதை சொல்ல வேண்டியதில்லை, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையினுடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே 300 தடவைக்கு மேல் சொல்கிறான், 300 தடவைக்கு மேல். வாங்கி இகாமத்தின் வழியாக 50 தடவைகள். அதே போல ஒரு நாளினுடைய ஃபர்தான தொழுகைகளில் மாத்திரம், ஒரு நாளினுடைய ஃபர்தான தொழுகைகளில் மாத்திரம் 94 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை ரப்பு நமக்கு சொல்ல செய்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய கணம் என்ன, அந்த வார்த்தையினுடைய மேன்மை என்ன, அல்லாஹ்விடத்தில் அதற்கு இருக்கக்கூடிய விலை என்ன என்பதை நான் புரிய முடிகிறது. அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. இதழ்கள் ஒட்டாத கலிமத்து தௌஹீதை ஒரு தடவை சொன்னால் ஈமான் கிடைக்கிறது, சொல்ல 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 ஈமான் அதிகரிக்கிறது. எனவே அருள்மிக்க இந்த வார்த்தைகளை குறிப்பாக இந்த நாட்களில் எல்லா காலங்களிலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்களில் ஃபாக்ஸிரு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அதிகமாக சொல்லுங்கள். ஃபாக்ஸிரு, நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். ஃபீஹின்ன, இந்த நாட்களில் அத்தஸ்பீஹ வத் தஹ்மீத வத் தஹ்லீல வத் தக்பீர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி
வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்பதை அதிகம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கட்டளையிட்டார்கள். எனவே புனிதம் நிறைந்த இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் நமக்கு எந்த அளவிற்கு வாய்ப்பு கிடைக்குமோ அந்த அளவிற்கு இந்த தஸ்பீஹ்களை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் சேர்த்தும் சொல்லலாம், சேர்க்காமலும் சொல்லலாம். ஆக இந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். அதேபோல் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்களில் நோன்பு வைப்பது என்பது பாக்கியமானது. நாம் ஆரம்ப நாட்களில் நோன்பு வைக்கக்கூடிய பிறை 1 to 9 வரை உள்ள நாட்கள் நோன்பு வைக்கலாம் என்று சொன்னாலும் கூட குறிப்பாக அந்த அரஃபாவுடைய நோன்பு 9ஆம் நாளினுடைய அந்த நோன்பு இருக்கிறதே, நம்முடைய பகுதிகளில் நமக்கு எப்பொழுது பிறை 9 என்று அறிவிக்கப்படுகிறதோ அந்த நாட்களில் நோன்பு வைப்பது என்பது மகத்தான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நோன்பை குறித்து கேட்கப்பட்டது. அரஃபாவுடைய நோன்பிற்கான நன்மை என்ன என்று கேட்கப்பட்டது. சுஇல அன் ஸௌமி அரஃபா ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வஸ்ஸனத்தல் காபிலா. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்வார்கள், அது 2 வருஷத்தினுடைய பாவங்களை மன்னிக்கும் என்று சொன்னார். 2 வருஷத்தினுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு மகத்துவமிக்க நோன்பாக புனிதமான அரஃபாவினுடைய அந்த நோன்பு அமைந்திருக்கிறது. அரஃபாவினுடைய நாளினுடைய விசேஷம் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹு தஆலா அந்த ஹாஜிகள் நோன்பு வைக்க வேண்டியதில்லை. ஹஜ் செய்யக்கூடியவர்கள் யார் ஹஜ்ஜிலே இருக்கிறார்களோ அவர்கள் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்க வேண்டியதில்லை. மற்ற எல்லோரும் யார் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை அவர்கள் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் புனிதமான அந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது என்பது 2 வருஷத்தினுடைய நன்மையை நமக்கு பெற்றுத்தரும் என்று சொன்னால் பாக்கியமான அந்த உயர்ந்த கூலியை நாம் வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது, அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிடக்கூடாது. அதேபோல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளிலே கிட்டத்தட்ட ஒரு 3 அமல்களை தொடர்ந்து செய்திருக்கிறார். ஆசுராவுடைய நோன்பை தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள், சுபஹனுடைய முன் சுன்னத்தை தொடர்ந்து அவர்கள் தொழுதிருக்கிறார்கள், அதேபோல் அரஃபாவினுடைய நோன்பை அவர்கள் தொடர்ந்து வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதனாலே புனிதமான இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் நாம் நோன்பு வைப்பது, குறிப்பாக இந்த அரஃபாவினுடைய நாளில் நோன்பு வைப்பது என்பது மிக முக்கியமானது. அதேபோல் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களில் எல்லாம் மிக மிக உயர்ந்த ஒரு அமல் என்று சொன்னால் அது இஹ்ராகுத்தம், இரத்தத்தை ஓட்டுவது. ஆடு மாடு ஒட்டகம் போன்றவைகளை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவது என்று சொன்னால் அதை விட ஒரு சிறந்த அமலை அல்லாஹ் வைக்கவே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நாட்களில் அதை விட ஒரு சிறந்த அமலை ரப்பு வைக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். சங்கை மிக்கவர்களே, மனித வரலாறு தொடங்கியது குர்பானியை கொண்டுதான் அந்த குர்ஆன் சொல்கிறது. வத்லு அலைஹிம் நபா பனி ஆதம பில் ஹக் இது கர்ரபா குர்பானன். அந்த 2 பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் 2 பேரும் குர்பானி கொடுத்தார்கள். அது ஒன்றுதான் மனித வரலாறு துவங்கியதாக குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. தொடங்கியது மாத்திரமல்ல, உலகத்தில் ஒவ்வொரு மனித சமூகமும் அந்த குர்பானியுடைய அமலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கன், ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் இந்த அறுத்து பலியிடக்கூடிய இந்த அமலை நாம் நியமமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபினுடையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த நாட்களில் குறிப்பாக இந்த 10ஆம் நாள் 11, 12, 13 இந்த நாட்களில் நாம் அறுத்து பலியிடலாம். எனவே இந்த நாட்களில் உண்டான உயர்ந்த அமல் என்பது அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவது. அதேபோல் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்த அந்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பகரம் செய்ய சொன்னான். இன்னா அஅதைனாகல் கௌஸர், எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டு சொன்னான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வுக்காக நீங்கள் அவனை வணங்குங்கள், அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்படியானால் நான் ரப்பு நமக்கு தந்த நியமத்துகளுக்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு அமல் என்று சொன்னால் அந்த அமல் எவ்வளவு பாக்கியமானது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இந்த இன்னா அஅதைனாகல் கௌஸர்ங்கிற சூரத் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மகனார் ஹஜ்ரத் காசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தான சமயத்தில் அவருடைய மூத்த பிள்ளை ஹஜ்ரத் காசிம் அவர்கள் வஃபாத்தானார்கள். அந்த நேரத்தில் இஸ்லாமிய விரோதிகள், குறிப்பாக ஆசிபுல் வாயில் என்ற கொடியவன் சொன்னான், இவர் சந்ததியற்றவர், இனிமேல் இவருக்கு சந்ததி இல்லை, இவருக்கு பிறகு இவரை பற்றி பேசுவதற்கு ஆட்கள் இல்லை என்று அந்த புகழுக்குரிய பூமானை
பழித்தும் இழித்தும் சொன்ன நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதை கண்டித்த ஆயத்தை இறக்கினான். இன்னா அதீனாக்கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். அதற்கு பகரமாக அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, யார் இந்த குர்பானி என்ற அமலை நியமமாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சந்ததியை நிலைக்க செய்கிறான் என்று இந்த ஆயத்திலிருந்து நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருவார். எனவே யார் உதுஹியாவை இந்த குர்பானியை நியமமாக கொடுக்கிறார்களோ அவருடைய சந்ததி நிலைக்கும் என்பதையும் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். இந்த குர்பானி கொடுக்கின்ற காரணத்தினால் உயர்ந்த பலன்கள் ஏற்படுகிறது என்பது மாத்திரமல்ல, கண்ணுக்கு தெரியாத பல முசீபத்துகளும் கூட இந்த குர்பானி கொடுக்கின்ற காரணத்தினால் நமக்கு நீங்கி விடுகிறது என்று கௌசல் ஆலம் ஹதரத் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணுக்கு தெரியாத பல்வேறு முசீபத்துகள், குறிப்பா இந்த காலகட்டம் என்பது கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா என்ற அந்த வைரஸினால் உலகம் அதனுடைய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் இந்த விஷயத்தை எண்ணி பார்க்க வேண்டும். ஓசல்லாதவனுடைய இந்த பொன்மொழி, யார் இந்த உதுஹியாவை, யார் இந்த குர்பானியை செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அதன் வழியாக கண்ணுக்கு தெரியாத பல முசீபத்துகளை நீக்கி விடுகிறான் என்று சொல்லி காட்டுவார்கள். நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவில் இருந்த அந்த 10 வருட காலமும் அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கிறார். 10 வருட காலம் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக 2 ஆடுகளை கொடுப்பார்கள். ஒன்று தங்களுக்காக, இன்னொரு ஆட்டை வஅம்மன் லம் யுதஹி மின் உம்மதி, என்னுடைய உம்மத்துமார்களில் யாரெல்லாம் உதுஹியா கொடுப்பதற்கு வசதி இல்லையோ, யாருக்கெல்லாம் உதுஹியா கொடுப்பதற்கு வசதி இல்லையோ அவர்களுக்காக நான் கொடுக்கிறேன் என்று கருணையை உருவான அந்த காருண்ய வள்ளல் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களில் எல்லோருக்கும் யார் உதுஹியா கொடுப்பதற்கு வசதி இல்லையோ அவர்களுக்கும் இந்த நன்மை கிடைக்கப்பெற வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தில் அப்படி கொடுத்திருக்கிறார். அதனாலே இந்த நாட்களில் செய்ய வேண்டிய உயர்ந்த நல்ல அமல்களிலே முதலாவது நாம் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற அந்த தஸ்பீஹ் அதிகமாக நாம் ஓத வேண்டும். அதேபோல் நோன்பு வைக்க வேண்டும். குறிப்பாக அந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்க வேண்டும். வசதி உள்ளவர்கள் கிட்டத்தட்ட 612 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு மேல் வசதி உள்ளவர்கள் உதுஹியாவை அவர்கள் கொடுப்பதை நடைமுறையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த புனிதமான நாட்களை நாம் எண்ணி பார்த்தால் இந்த நாட்களின் கதாநாயகர் சய்யிதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ்ஜினுடைய அமல்களாக இருந்தாலும் குர்பானியுடைய அமல்களாக இருந்தாலும் அதிலே பிரதானமாக கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அமல்களிலே பிரதானமாக வருவார்கள். எனவே ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஈடேற்றம் பெற்றதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அவர்கள் ஈடேற்றம் பெற்றதை, அவர்கள் கடுமையான அந்த நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட நேரத்தில் அதை விட்டு பாதுகாப்பதற்குண்டான அந்த ஈடேற்றம் பெற்றது ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்ற உயர்வான அந்த திக்ரின் வழியாக என்று வருகிறது. எனவே இந்த நாட்களில் அந்த திக்ரையும் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே, எனவே எல்லா மேன்மைகளையும் பெற்றுத் தரக்கூடிய, சோதனைகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பை தேடித் தரக்கூடிய அந்த ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்ற திக்ரையும் இந்த புனிதமான நாட்களில் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு இந்த புனிதம் நிறைந்த பாக்கியமான ரப்பு தந்த இந்த சன்மானமான இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கான நசீபை எனக்கும் உங்களுக்கும் தந்திரள வேண்டும். அல்லாஹ் எல்லா விதமான சோதனைகளிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நம்முடைய வியாபாரங்களில், நம்முடைய உத்தியோகங்களில், நம்முடைய ரிஸ்கில், நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் எல்லா விதமான பரக்காத்துகளையும் செய்தல் புரிவானாக. அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய பரிசுத்தமான அடியார்களில் அல்லாஹு தஆலா நம்மை கபூல் செய்தல் புரிவானாக. நம்முடைய மற்றும் நம்முடைய குடும்பத்தார் இன்னும் யார் யார் துஆ செய்ய சொன்னார்களோ, யாருக்கெல்லாம் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ எல்லோருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்து, சோதனையான இந்த கொரோனா வைரஸ் அதனுடைய தாக்கம் அனைத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை, சமூகத்தை, நாட்டை பாதுகாத்து, உலகத்தை பாதுகாத்து, அதே போல் நம்முடைய மஸ்ஜிதுகள், நம்முடைய மதாரிசுகள் அதுவெல்லாம் சீக்கிரமாக திறக்கப்பட்டு அங்கெல்லாம் அல்லாஹு தஆலாவை அதிகமாக கூட்டாக இபாதத் செய்வதற்குண்டான வாய்ப்பையும் அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. நம்முடைய துன்யா ஆகிராவின் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்தருள்வானாக. அதை கைரானதாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.